மாநில செயற்குழு கூட்டம் பொதுச் செயலாளர் பிஸ்லா பாண்டியன் அவர்கள் தலைமையிலே இன்னைக்கு இனிதாக நடைபெற்றது. பல தீர்மானங்களை நாங்கள் உங்களிடத்தில் அளித்திருக்கின்றோம். தீர்மானத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட தமாக அரசுக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். டாஸ்மாக் கடைகள், மது ஒழிப்பு போன்ற ஒரு நல்ல செய்திகளை இந்த அரசு நியமித்ததற்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் சமர்ப்பிக்கிறோம். மக்கள் இன்றைக்கு ஒரு புதிய அரசு வர வேண்டும் என்று சொல்லி ஒட்டுமொத்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எல்லா இடத்திற்கும் வேலை செய்தாலும் ஆட்சிப்பிடத்தில் இருந்த தமாக அரசை நாங்கள் வாழ்த்துகிற நோக்கம், மக்கள் எதிர்பார்ப்புகள் அதிகம். அந்த எதிர்பார்ப்பிற்கு நோக்கில் தமாக அரசு, மாண்புமிகு முதல்வர் விஜய் அவருடைய அரசு நல்லபடியாக செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எண்ணம். அதை பிரதிபலிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்ற காலகட்டத்தினால் மது ஒழிப்பு மற்றும் மக்களுக்கு நன்மை செய்தல்கள், இப்பேற்பட்ட நிலைகளை எல்லாம் அவர்கள் திறம்பட செயல்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஆணவ படுகொலை தமிழ்நாட்டிலே அதிகமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பல கொலைகள், கற்பழிப்பு சம்பவங்கள், கஞ்சா போன்றவைகளெல்லாம் இந்த அரசு வந்து கூட இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அரசு வந்து ஒரு மாத காலம் ஆகியும் காவல்துறை அவர்கள் இதை கட்டுப்படுத்தவில்லை என்பதை காட்டுகிறது. முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொண்டு அவர்கள் இந்த மாதிரி இழிநிலைகள் தமிழகத்திலே வரக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று தமிழக முன்னேற்ற கழகம் அவர்களை வலியுறுத்துகிறது. இவ்வளவு நாட்களாக நாங்கள் இந்திய அரசு அவர்களோடு நல்ல நட்புணர்வோடு கூட்டணி அமைத்தோம். இன்றிலிருந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறது என்ற செய்தியை நான் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நட்பு தொடர்மே தவிர தேசிய ஜனநாயக கூட்டணியிலே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இல்லை என்ற செய்தியை நான் சொல்லிக் கொள்கிறேன். உள்ளாட்சி தேர்தல் வருகின்ற காலகட்டத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தேவைகள், சேவைகள் அதிகமாக இருக்கின்ற காலகட்டத்தில் அதிலே பணி சிறக்க நாங்கள் செயல்படுத்த வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருப்பதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம். எங்க நோக்கம் இப்ப வெளியேறமே தவிர அந்த காலகட்டம், தேர்தல் காலகட்டத்தில் யாரோடு இணைய வேண்டும், யாரோடு பயணிக்க வேண்டும் என்ற செய்தியை பொதுக்குழு கூட்டி முடிவெடுத்து உங்களிடத்திலே தெரியப்படுத்துவோம். வேற காரணம் ஒன்றும் கிடையாது. தேர்தல் என்பதே கூட்டணி சந்தர்ப்ப கூட்டம் தானே. கூட்டணி நிரந்தரமான கூட்டணி கிடையாது இல்லையா. நாங்க இப்ப என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியில போறோம், அவ்வளவுதான். நட்பு தொடரும், நட்பு இருக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் கூட்டணி என்பது தேர்தல் காலகட்டத்தில் அமைக்கப்படுவது ஒன்றுதான். அந்த தேர்தல் காலகட்டம் முடிஞ்சிட்டு வெளியில போயிட்டோம், அவ்வளவுதான். இப்பதான் நான் ரிலீஸ் பண்றேன், சொல்லல, இப்பதான் சொல்றேன், பத்திரிகை செய்தி மூலமா சொல்றேன். நிர்வாகிகளுடைய ஒப்புதலின் அடிப்படையில், மாநில செயற்குழு ஒப்புதலின் அடிப்படையில் வருகிற காலகட்டத்தில், தேர்தல் காலகட்டத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் கூட்டணி அமைத்துக் கொள்ளலாம் என்று செய்திகளை சொல்லியிருக்கின்றால், அதனால இப்ப நாங்கள் வெளியில போறோம். அதான் சொல்றேன்ல, தேர்தல் காலகட்டத்தை பொறுத்து, சூழ்நிலையை பொறுத்து அந்த காலகட்டத்தில் தான் பொதுக்குழு கூட்டி முடிவெடுக்கப்படும். இப்ப சொல்ல முடியாது. ஒரு சீட் கூட எடுக்க மாட்டாங்க, பல கட்சிகள் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, தொடர்ந்து பல வெற்றி பெற மாட்டாங்க. அப்படி இப்போ ஆட்சி அமைச்சிருக்காரு, இந்த 30-40 நாள் ஆட்சி அமைச்சிருக்காங்க. அப்ப எப்படி இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க?
ஆட்சி அமைச்சதுக்கு நாங்கள் மக்களுடைய தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள். நல்லாட்சி தர வேண்டும் என்று சொல்லி நாங்களும் விரும்புகின்றோம், மக்களும் விரும்புகிறார்கள். 1 மாத காலம்தான் ஆகியிருக்கிறது. அதனால இப்போ முடிவு சொல்ல முடியாது. இன்னும் காலப்போக்கில் அவர்கள் எப்படி ஆளுகின்றார்கள் என்பதை பார்த்து தான் நாங்கள் முடிவு சொல்ல முடியும். இப்பதான் பத்திரிகை மூலமா தெரிவிக்கிறேன். உங்க செய்தியாளர்கள் மூலமா தான் இப்ப முதல்ல தெரிவிக்கிறேன். தமிழகத்துல தொடர்ந்து இந்த போஸ்கோ வழக்குகள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. காவல்துறை விளக்கம் வந்து விழிப்புணர்வு அதிகரிச்சிருக்கு. அதனால சின்ன குற்றமா இருந்தா உடனே காவல் நிலையம் வந்துடுறாங்க. முதல் காலத்துல வரல, இப்ப வந்துடுறாங்க அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. சரியான இருக்காது? அப்படிலாம் கிடையாது. அப்பவும் வந்து எல்லாரும் போனாங்க. ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் சரிவர செய்யவில்லை என்பதுதான் உண்மை. உதாரணத்துக்கு கொண்டு சொன்ன ஆகாஷ் கொலை பாத்தீங்களா? கோர்ட் வந்து என்ன சொல்லுது, அவங்கள வந்து நீங்க வந்து கைது பண்ணணும்னு சொல்லாம அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு கோர்ட் சொல்லுது. சிபிசிஐடி போட்டுட்டு என்ன பண்றாங்க, உடனடியாக வந்து கைது பண்ணல, ஒண்ணும் பண்ணல. 100 நாள் போராட்டம் பண்ணி அந்த பாடி எடுத்து கோர்ட் மூலமாவே அடக்கம் பண்றாங்க. அந்த அக்யூஸ்டுகளை ஏன் இதுவரைக்கும் கைது பண்ணல? இந்த அரசு ஏன் அமைதியா இருக்கு? ஏன் செய்யல? காரணம், ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் என்பதற்காகத்தான் மௌனம் சாதிக்கிறார்கள் என்ற வருத்தம் இருக்கிறது எனக்கு. ஏன்னா சாத்தாங்குளம் கொலையில் அப்பா புள்ள 2 பேரை கொலை செய்தது தவறு. அதற்காக உரிய தண்டனையை போலீஸ் காவல்துறை வாங்கி கொடுக்கும் பொழுது இந்த கொலையும் கொடூரமாக அடித்து துன்புறுத்தி கால்கையில முறித்து கொடூரமான கொலை செய்த ஆகாஷ் கொலையை ஏன் இந்த அரசு வந்து கூட அந்த அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யல? எதுக்கு அவங்க மேல ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பல? அப்போ தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தான் என்பதற்காக இவர்கள் இந்த தவறு செய்கின்றார்களா என்ற கேள்வி மக்களிடத்திலே இருக்கிறது, எங்களிடத்திலும் இருக்கிறது. ஆகாஷ் என்பவன் தேவேந்திர குல சமுதாயத்தை சார்ந்தவன். அவனை இப்படி கொடுமையா அடிச்சு கொண்டாங்கிறது கோர்ட்டு சொல்லுது. அது பிறகு வழக்கு பதிவு பண்றீங்க, கைது பண்ணல. இது என்ன சட்டம்? சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதானே, நீதி எல்லாருக்கும் ஒண்ணுதானே. ஏன் இன்னும் கைது பண்ணல? அதனாலதான் இந்த மக்கள் எல்லாம் போராடினாங்க. 100 நாள் போராடி கோர்ட் மூலமா அடக்கம் பண்றவங்க அவங்களை கைது பண்ணியிருந்தா அடக்கம் பண்ணிருப்பாங்கல்ல. ஏன் கைது பண்ணல காவல்துறை? இந்த அரசியை மௌனம் சாதிக்கிறது என்ற வேதனை மக்களிடத்தில் இருக்குது, எங்களிடத்திலும் இருக்கிறது. மௌனம் என்பது எல்லாரையும் சேர்த்தானே சொல்ல முடியும். அரசு மௌனம் என்பது முதலமைச்சர் தானே காரணம். ஏன் இதை துரித நடவடிக்கை எடுத்து எஸ்பி உடனடியாக அந்த கைது பண்ணலாம்னு சொல்லலாம் இல்லையா? ஏன் சொல்லாம இருக்காங்க? அது வருத்தத்துக்குரிய விஷயம் தான். ஒருவேளை அவருடைய பார்வைக்கு இவங்க சொல்லாம இருக்காங்க அதிகாரிகள் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் பார்வைக்கு நிறைய போறதில்ல, இருக்கிறவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் பார்வை முதலமைச்சர் பார்வைக்கு செல்லாமல் கூட காரணமா இருக்கலாம், அதிகாரிகள் மறைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இது இந்த நியூஸ் மூலமாவது முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்குமாய் அவர்களை உடனடியாக டிஸ்மிஸ் செய்து உடனடியாக அவரை கைது செய்யணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். அந்த சூழ்நிலையை பொறுத்து, அந்த நேரத்தை பொறுத்து ஆமா இல்லன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டேன். அந்த கால சூழ்நிலையை பொறுத்து மாற்றம் ஏற்படும். அதாவது தவாக கட்சிக்கு பெரும்பாலான கட்சிகள் போறது வேறு, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து யாரும் போகல. அதை மூலம் புரிஞ்சுக்கங்க. மற்றவங்க போறதை பத்தி எங்களுக்கு அவசியம் இல்லை. எங்களுடைய உறுப்பினர்களும் எங்களுடைய நிர்வாகிகளே எங்களுடைய பொறுப்பாளர் யாரும் தாவாக்களை போய் இணையல. எதை நோக்கி அவங்க போறாங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாரும் இங்க இருந்து சம்பாதிச்சம் போறா, கொள்ளையடிச்சம் போறா, ஒரு இடத்துல போய் சேர்றான். மக்கள் நம்பி உங்களுக்கு ஆட்சி கொடுத்திருக்காங்க. இந்த கொள்ளைக்காரனும் உங்களோட சேர்றான். ஒரு செம்பு பால்ல ஒரு துளி விஷம்தான், விஷத்தோட கலக்க வேண்டாம். மாண்புமிகு முதலமைச்சர் நான் கேட்டுக்கிறது, இந்த விஷத்தை உங்களோட சேர்த்து நீங்களும் அழிஞ்சு போக வேண்டாம். நல்லாட்சி புரிவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டேன். எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டேங்காரு. நீங்க கூட சட்டமன்றத்தில் இருந்து இந்த மேகதாட்டு பிரச்சனைகள் கேள்வி கேட்கிறதோ அது சார்பா ஒரு அமைச்சர் தான் பதில் சொல்லக்கூடிய. அவர் மௌனவிரதம் இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். அதனால மௌனவிரதம் இருக்கிறார் நினைக்கிறேன். மௌனவிரதத்தை எப்போ கலைக்கிறாரோ அப்பதான் தமிழ்நாட்டு மக்கள் அவரை பற்றி புரிந்து கொள்வார்கள். அரசியல் மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவரை தேர்ந்தெடுத்தார்கள். மக்களுக்கு அவர் கொடுக்கிற பரிசு மௌனம் தான். மௌனம் என்பது நிலையானதல்ல. நிச்சயமாக வாய் திறப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். குதிரை பேரமோ என்ன பேரமோ தெரியல. ஆனால் முதல்ல ஒரு 3 பேர் போனது பேரம் தான். அதுக்கப்புறம் பேரம் பேசினாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. யாராக இருந்தாலும் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க மக்களுக்கு துரோகம் செய்தவர்களை இந்த மக்கள் மன்னிக்க கூடாது.
அதே மாதிரி அவர்கள் வருகிறார் என்று இந்த ஆட்சி ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. இதுதான் தமிழக மக்கள் முன்னுடைய நிலைப்பாடு. இதை தடை செய்யணும். ஆமா, மீண்டும் போட்டியிடுவதை தடை செய்யணும். மீண்டும் போட்டியிட்டால் மக்கள் நிச்சயமாக வாக்களிக்க மாட்டார்கள். இந்த ஓடி போனவனுக்கு வாக்கு போட மாட்டாங்க. ஏன்னா தேர்ந்தெடுத்து எத்தனை கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அரசு பணம் இவங்களுக்கு என்ன, அவங்க யார் வந்தாலும் வான்னு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அது தவறில்லை. ஆனால் வந்தவர்கள் நல்லவர்களா கட்டவான ஆராயக்கூடிய நிலை அவர்கிட்ட தான் இருக்கு. பார்க்கலாம், தேர்தலை பார்ப்போம். பொறுப்பு ஒன்றும் இப்போதைக்கு தர முடியாது, கட்சி இணைந்து பணியாற்றுங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. மாற்று கட்சியில இருந்து இணைந்து இவங்க எப்படி ஊருக்குள்ள போய் கட்சி பணியாற்ற முடியும்? ஊருக்கு போனா தான் எல்லா பேரும் உதைக்கான விரட்டுறானே. நாங்க ஓட்டு போட்டு ஓம்பாட்டில் சௌரியமா போய் சேர்ந்துட்டேன்னு சொல்லி எல்லா கிராமத்தையும் துரத்துறாங்க. பாத்திருப்பீங்களா? தாராபுரம், இந்த பெருந்துறை, விஜயபாஸ்கர் ஊர்ல எல்லாம் அவரை எழுத்து நிறைய பேர் லட்டு கொடுத்து பாராட்டுறாங்க. ஏன்னா அவ்வளவு வெறுப்புல ஆயிட்டான், மேல கோபத்தில் இருக்காங்க. அதனால அவங்க எல்லாம் நிச்சயமா போனா ஜெயிக்க முடியாது, தவறு பண்றாங்க. அதே மாதிரி இவங்க சேர்த்துட்டு பாலில் கொண்டு விஷத்தையும் கலக்குறாங்க. அப்ப இந்த ஆட்சி நேர்மையான ஆட்சின்னு எப்படி சொல்ல முடியும்? போனவன் பூரா யாரா யோக்கியமான ஆட்கள பூரா கொள்ளக்காரன். அவ்வளவு பணம் கொள்ளையடிச்சு போயிருக்காங்க. இவன் கொள்ளக்காரன் பூரா அங்க சேர்ந்தா நல்லவன் கெட்டு போவோம்ல. நாங்க மக்கள் உங்களை நல்லவன் நம்பி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நல்லவன் நீங்க பூரா வராங்கன்னு சொல்லி சந்தோஷமா சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு அழிவு, ஆட்சிக்கு அழிவு. அதுதான் நான் சொல்ல முடியும். நீங்க நீண்ட காலமா கூட்டணியில தேசிய ஜனநாயகம் நீண்ட காலமா இருந்தீங்க. இருந்தேன். இப்போ அதுல இருந்து வெளியே அப்படிங்கறது பாப்பா, அது சரியான கூட்டணி இல்லைங்கிறதுனால வெளியேறீங்களா? பொதுக்குழுடைய முடிவு இன்னைக்கு முடிவு எடுத்தோம். இன்னைக்கு எல்லா பொதுக்குழு கூட்டி எல்லாருடைய ஒப்பீனியனை கேட்டு அவங்களுடைய இவ்வளவு நாள் நம்ம பயணிச்சது உண்மை. இனிமேல் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டம் வெளியில போகணும்னு மக்களுடைய ஒப்பீனியன். ரீசன் என்ன சொன்னாங்க, உள்ளாட்சி தேர்தல் வருது, நம்மளுடைய பயணத்தை தொடருவோம். நம்ம உள்ளாட்சி தேர்தல் தான் அலையன்ஸ்ல இருக்குன்னு செய்ய முடியாது, தனித்து வந்தா தான் செயல்படுத்த முடியுங்கிற ஒப்பீனியன் சொன்னாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் வெளியில போறோம். தனித்து போட்டின்னு சொல்ல முடியாது. அது கால சூழ்நிலையை பொறுத்து கூட்டணியா இல்லையா என்பதை முடிவெடுத்து அதில் போட்டி போடுவோம். முன்னாடி தேர்தல் 2026 தேர்தல்ல நீங்க பொதுக்குழு முடிவு பண்ணீங்க. ஆமா ஆமா. அந்த சமயத்துல இந்த பொதுக்குழு மீட்டிங்ல நம்ம வேற சம்பந்தப்பட்ட கட்சியோட போகலாம், இந்த இது வேண்டாம் அப்படின்னு ஏதாவது குரல்கள் வந்ததா? இல்ல அப்படி எல்லாம் வரல. ஒருமித்த கருத்தோட தான் நாங்க கூட்டணி வச்சோம். ஒருவேளை இந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம தவறான முடிவு எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி பொதுக்குழுல பேசக்கூடிய சூழல் இல்ல, அப்படி யாருமே சொல்லல. எடுத்தது தவறுன்னு சொல்லல. தேர்ந்து பல முறை நின்றுட்டோம், அவங்களோட தான் பயணிச்சோம். அந்த வருத்தம் நாங்க நிறைய திருப்பி சொல்லிக்க வருத்தம் இருந்தது உண்மைதான். ஒரு சீட்டை கொடுத்துட்டு அவங்ககிட்ட போய் கெஞ்சி நிக்கிற மாதிரி இருக்கு, அது தவறுதான். ஆனா அந்த நிலை இல்ல. இப்போ கூட்டணி வைக்கணும்னு சொன்னாங்க, வச்சோம். கேட்டோம், கொடுக்கல. அதனுடைய பலனை அனுப்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி யார் யார் எங்கெங்க ஓடி போறாங்கிறது தெரியும். அந்த கட்சியுடைய நிலையை நீங்க தான் பாத்துக்கணும். என்டி அலைன்ஸ் சீர்குலைஞ்சு போச்சு, அதனால நாங்க வெளியில போறதுக்கு உறுதியாகி போச்சு. தமிழக வெற்றிகளின் தலைவர் விஜய் ஏற்கனவே சொன்ன அதிகார பகிர்வு கொடுப்பேன், அதே போல அதிகார பகிர்வு அது வாழ்த்துக்கள். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அதை வாழ்த்துது. அதிகார பகிர்வுங்கிறது அவர் சொன்னதை நிறைவேற்றது உண்மை. இன்னும் அவர் பேச மாட்டேக்கார. மக்களுடைய எதிர்பார்ப்பு அதுதானே. இப்போ ஏன் முதலமைச்சர் பேச மாட்டேன், வாயு அமைதியா இருக்காருங்கிற கேள்விக்கு யாருமே பதில் சொல்ல. நான் கூட எதிர்பார்க்கிறேன், ஏதாவது சட்டமன்றத்துடைய லைவ் போட்டு பார்க்கும்போது அவர் பேசவே மாட்டேக்காரு. ஏதோ 2 வார்த்தையை எழுதி பேசுறாரு, அப்படி வச்சு உட்கார்ந்துக்கிறாரு. அப்போ அவர் பேசணும்ல. மக்கள் அவருடைய மைண்ட் செட் என்ன இருக்குது, மைண்ட் உள்ள என்னங்கிறத அவர் பிரதிபலிக்கணும். இதை எல்லாரும் விரும்புறாங்க. அவர் மாண்புமிகு முதலமைச்சர் தான் அது முடிவெடுக்கணும். நிறைய புதுமுகங்கள் அமைச்சராக இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க. அதே போல தமிழக மக்கள் முன்னேற்றத்தில் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அந்த கூட்டணி அடுத்து அதுக்கு ஒரு அச்சாரமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது இப்போதைக்கு சொல்ல முடியாது. தேர்தல் காலகட்டத்தை பொறுத்து தான் சொல்ல முடியும். இல்ல, உண்மைதானே. அந்த சூழ்நிலையை பொறுத்தா நம்ம கூட்டணிக்க முடியும். ஆட்சி தமிழகத்துல விஜயால வழங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்போதைக்கு அவர் 1 மாசம் தான் ஆச்சு. 1 மாசம் வரைக்கும் அதிகமான கற்பழிப்பு, கொலை, கொள்ளை நடந்துகிட்டு தான் இருக்கு. கஞ்சா வியாபாரம் நடந்துகிட்டு தான் இருக்குது. டாஸ்மார்க்கை 700 இது எடுத்தது மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா அந்த 700 டாஸ்மார்க் 3 இடத்த பாத்திருக்கீங்களா? சுடுகாட்டுல, காட்டுக்குல, கரை ஓரத்துல, அப்பார்ட்மெண்ட், அதாவது தேவையில்லாத இடத்துல மட்டும் எடுத்திருக்காங்க. இந்த கூட்டம் எல்லாம் இருக்கிற இடத்த மொத்தமா மொய்கிற மாதிரி மொச்சு மொத்தமா வாங்கி கூட்டத்தை போய் பாருங்க. டாஸ்மார்க்ல இங்க வராத பூரா இங்க நிக்கிறான். அப்போ அதுல என்ன பிரயோஜனம்? மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஒட்டுமொத்தமா எடுக்கணும் தான் மக்கள் சொல்றாங்க. 700 கடை எடுத்துட்டு 700 கடை எடுத்த இடத்த சொல்ல முடியுமான்னு சொல்லுங்க, அறிவிக்க சொல்லுங்க. எல்லாம் வெள்ள இருக்கீங்கிறீங்கல்ல, இந்த இடத்துல எடுத்திருக்கோம், இந்த இடத்துல இவ்வளவு மக்கள் இருக்கான்னு சொல்லுங்க பாப்போம். சொல்ல முடியாது. ஏன்னா எடுத்ததுக்கு சொன்னதுக்கு செஞ்ச மாதிரி காட்டிட்டாங்க, அவ்வளவுதான்.
ஆனால் வியாபாரங்கள் அதை விட அதிகமாக தான் இருக்கு, குறையல. டாஸ்மாக் கடை கூட குறைஞ்சிருக்கணும்ல, கூடிக்கலாம் செய்யுது. அப்ப என்ன அர்த்தம்? ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்க போறோம், டெண்டருக்கு யார் கட்சி நீதி இருந்தால் தேவையில்லை அப்படின்ற மாதிரி அமைச்சர்கள் தொடர்ந்து பேசுறாங்க. சொல்லியிருக்காங்க. நடைமுறையில் சாத்தியமா என்பதை பொறுத்தா பார்க்க முடியும். இப்பதான் வந்திருக்காங்க. இப்போதைக்கு நம்மளால சொல்ல முடியாதுல்ல, ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல. சொல்லியிருக்காரு, அப்படி செய்தால் சரி, முடியுமா முடியாது என்பது இப்பதான் வந்திருக்கிறதுனால நம்மளால சொல்ல முடியல.